இங்க பாரு, சும்மா சும்மா அர்ச்சனன் பின்ன வராது. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? சாச்சனா, நீ முன்ன மாதிரியே இல்ல. இப்போ ரொம்ப கேள்வி, வாயும் கூட போச்சு. கொஞ்சம் பார்த்து பேசு. கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கு. சும்மா சும்மா அர்ஜுன் அர்ஜுன் சொல்லிட்டு நான் அவன் புருஷனா? இன்னும் கல்யாணம் ஆகல, பேசிருக்காங்க அவ்வளவுதான். போய் வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு போ. ஏதாவது ஒன்று பேசிட்டு வந்துட்டே இருக்காது. அர்ஜுன் எதுக்காக அப்படி பேசினாங்க? நல்லா தானே பேசினாங்க. திடீர்னு எதுக்காக அப்படி பேசினாங்க? மார்னிங் 4 வாட்டி கால் பண்ணிட்டேன், ஃபோனே அட்டன் பண்ணல, கட் பண்ணி விட்டுறாங்க. எதுக்காக இப்போ அர்ஜுன் அப்படி பண்ணுறாங்க? சாச்சனா, பெரியம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க, வருவியா? பேசாம அர்ச்சனை போய் பார்த்துட்டு வருவோம்மா. இல்லைன்னா எனக்கு கிறுக்கே பிடிச்சிடும். அர்ச்சனை எப்பவுமே இப்படி பேச மாட்டாங்க. இன்ன வரைக்கும் ஆச்சு என்கிட்ட கோவப்பட்டதே கிடையாது. திடீர்னு புதுசாக கோவப்பட்டிருக்காங்க. இல்லை, என்னென்னு அர்ச்சனை போய் பேசினா தான் தெரியும். சாச்சனா, நான் அங்கேயே கத்திட்டு வரேன், நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? பெரியம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க, வருவியா? இல்லை, எனக்கு பசிக்கல, நீ போ அஞ்சலி. ஏன், என்னாச்சு? மூஞ்சி வேற டல்லாக இருக்கு. என்னாச்சு சாச்சனா? இல்லை அஞ்சலி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ, எனக்கு இப்போ சாப்பாடு வேண்டாம். சாச்சனா, நான் எதையுமே மறைச்சது கிடையாது. என்ன விஷயம் சொல்லு. இல்லடி, நேற்று ருத்ரா கல்யாணத்தில் அர்ஜுன் கிட்ட போய் பேச போனேன், வாங்க ஃபோட்டோ எடுக்கலான்னு. அதுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி நான் எதுக்கு உங்க கூட ஃபோட்டோ எடுக்கணும்? நம்ம என்ன புருஷ முண்டாட்டியா? அவங்க ஹஸ்பண்ட் கூட போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, நீ போய் உன் ஃபேமிலி கூட வேணால் ஃபோட்டோ எடுத்துக்கோ அப்படின்னு மூஞ்சி அடித்த மாதிரி பேசிட்டாங்க. நானும் என்னாச்சுன்னு கேட்டேன், அதுக்கு இரிட்டேட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி அடித்த மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க. நானும் பின்னாடி போய் பேச போனேன். என்ன சொன்னாங்கன்னா, நீ முன்ன மாதிரி இல்லைல்ல, சும்மா சும்மா ஏதாவது கேட்காதா, போய் வேறு ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு அப்படின்னு திட்டி விட்டுட்டாங்க. அர்ஜுன் அப்படி பேசினாங்க? ஆமாம், அர்ஜுன் தான் பேசினாங்க. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலையில் 4-5 வாட்டி கால் பண்ணிட்டேன், கட் பண்ணி விடுறாங்க. ஏதாவது வேலை டென்ஷனாக இருக்கும். இந்த அண்ணன் கூட நேற்று நைட்டே போனாங்க, இன்னும் வரலல்ல, ஏதாவது வேலை டென்ஷனாக இருக்கும். அந்த கேஸ் விஷயமாக தானே அர்ஜுனும் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த கேஸ் விஷயமாக தான் ஏதாவது டென்ஷனாக இருந்திருப்பாங்க. நீ எதுவும் போட்டு ஒரி பண்ணிக்காத. கண்டிப்பாக அர்ஜுன் அவங்க தானாக வந்து உங்ககிட்ட பேசுவாங்க, சரியா? உண்மையிலே அப்படி தானே இருக்கும், வேற எதுவும் இருக்காதுல்ல? வேற என்ன இருக்கும்? வேற நீ என்ன பண்ண? நீ எதுவும் பண்ணியா? இல்லை, நான் எதுவுமே பண்ணலை. இல்லை, அர்ஜுன் திடீர்னு அப்படி பேசினாங்களா, அதான் நம்ம எதுவும் பண்ணமோன்னு யோசித்து பார்த்தேன், ஆனால் நான் எதுவுமே பண்ணலை. சரி, நீ எதையும் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காத, சரியா? இன்னைக்கு அங்கே அத்தை வீட்டுக்கு போகணுமா, நேற்று அன்னைக்கு கால் பண்ணாங்க. அதனால எல்லாரும் அத்தை வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. மார்னிங் சாப்பாடு முடிச்சிட்டோன்னா நம்ம அத்தை வீட்டுக்கு தான் கிளம்புறோம். சீக்கிரம் வருவியா? பெரியம்மா கூப்பிட்டாங்க. சரி, இந்த வாரேன், ஒரு 5 நிமிஷம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். சரி, சீக்கிரம் வா. மணி என்ன? மணி 10 ஆகுது. யாருமே ஒரு வார்த்தை சாப்பிடவான்னு கூப்பிடவே இல்லை. சரி, நம்மளே வேணா போவோம். எல்லாரும் தான் நம்மள கோவமா இருக்காங்களே. சரி, நம்மளே கீழே சாப்பிட போவோம். ஜானகி, எல்லாமே எடுத்து வச்சுட்டியாமா? நல்ல நேரம் முடியுதுக்குள்ள பிள்ளைங்களை கூட்டின்னு வரணும். எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் அத்தை, கிளம்ப வேண்டியதான். சாச்சனாவே அஞ்சலியும் கௌதம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டான். ஆகாஷ் வந்து காவியாவை கூட்டின்னு வரேன்னு சொல்லிட்டான். நம்ம கிளம்ப வேண்டியதான் அத்தை. அப்படியாம்மா? அப்போ சரி, அப்போ கிளம்பலாமா? கிளம்ப வேண்டியதான் அத்தை. சரி அத்தை, நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்கேன், நீங்கள் வாங்க. என்ன ஜானகியத்தை இப்படி போகிறாங்க, மூஞ்சி கொடுத்து பேசல. சரி, அபிராமியத்திட்ட கேட்போம். அபிராமியத்தை, அத்தை அக்கா ஒத்தையில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கா. நானும் அக்கா கூட மழை போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். நீங்கள் வாங்க அத்தை, கிளம்புவோம், டைம் இல்லை. சரிம்மா. பாட்டி, அது எல்லாரும் எங்கே போயிங்க? பாட்டி, காலையிலேருந்தே இன்ன வரைக்கும். ஜானகி, அபிராமி, டைம் ஆச்சு, கிளம்புவோம் வாங்க. யாருமே என் மூஞ்சி பார்த்து பேசக்கூட தயாரா இல்லை. நான் எதுவுமே பண்ணல. இன்னைக்கு 5ஆம் மாதம் ஸ்கேன் வருமா, ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் இன்னைக்கு வாங்கி வச்சிருக்காங்க. ஏன்னா 5ஆம் மாதம் முடிய போகிற, கண்டிப்பாக என்னை எடுத்தே ஆகணும். நான் என்ன சொல்ல வரேன், எதுக்கு வந்தேன்னு கூட கேட்காம, மூச்சு கொடுத்து கூட பேசாம எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி போகிறாங்க. நான் அப்படி என்ன பண்ணேன்? எதுவுமே பண்ணாம தண்டனை அனுபவிக்கணுமா? நான் எதுவுமே பண்ணவே இல்லை. ஏன் யாருமே என்னை நம்பவே மாட்டேங்கிறாங்க? ஏன் நம்பவே இல்லை? சரி, பசிக்குது, கிச்சனில் போய் எடுத்து சாப்பிட்டுட்டு நம்மளே போவோம். யாருமே நம்மளை புரிஞ்சுக்கல, வீட்டில் யாரும் இல்லை போல. சரி, நம்மளே போவோம். சரி, சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போவோம். என்ன, ஒன்றுமே இல்லை? இல்லையே, ஜானகி இப்படி வச்சிருக்க மாட்டாங்களே, கண்டிப்பாக எடுத்து வச்சிருப்பாங்களே. இதுவும் இல்லை, என்னாச்சு? இதுக்கு தாண்டி இன்னும் ஆசைப்பட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இவையா? காவியா, அத்தை சாப்பாடு எங்கே எடுத்து வச்சிருக்காங்க? இங்கே எதுவுமே இல்லையே. என்ன இவையா, நீ அப்போ இன்னும் சாப்பிடலையா? இல்லை காவியா, பசிக்குது, அதான் சாப்பிடலான்னு கிச்சனுக்கு வந்தேன், எதுவுமே இல்லை. ஐயோ, நான் நீ சாப்பிட்டுட்டான்னு நினச்சேன், கொஞ்சம் போல இருந்தது.
அதை நாய்க்கு வச்சுட்டு இப்பதான் கழுவி வச்சேன். என்ன காவியா சொல்ற? ஆமா, மணி என்ன ஆகுது பாரு. நீ இப்ப வந்தேனா? நான் நீ சாப்பிட்டுட்டே நினைச்சேன். அத்தை என்கிட்ட சொன்னாங்க. நீ இன்னும் வரலையா? ஒருவேளை நீ சாப்பிட்டுட்டே நினைச்சு நான் தான் இப்பதான் வெளியே நாய்க்கு வச்சுட்டு வாஷ் பண்ணி வச்சேன். நீ சாப்பிடவே இல்லையா? அச்சச்சோ, சாரி அம்மையா, நான் நீ சாப்பிட்டான்னு நினைச்சேன். அதான் ஜானகிட்ட சொல்லியிருக்காங்கல்ல, நீ ஏன் கொட்டுன? வச்சிருக்கலாம்ல. என்ன இமையா, நான் நீ சாப்பிட்டுட்டேன்னு நினைச்சேன். நீ சாப்பிட நான் கனவா கண்டேன். ஆமா, நீ இவ்வளோ நேரம் என்ன பண்ண? இல்ல, எப்பவுமே அத்தை எனக்கு ரூமுக்கு தான் கொடுத்துடுவாங்க, படி இறங்க விட மாட்டாங்க. நானும் இவ்வளோ நேரம் வரலையே, அதான் கீழே இறங்கி வந்தேன். அத்தை பாட்டி அபிராமி மேலே இறங்கி அர்ஜென்ட்டாக கிளப்பிட்டு இருக்காங்க. அதான் சரி நம்மளே போட்டு சாப்பிடணும் உள்ள வந்தேன். எதுவுமே இல்லை. இருக்காதே, எப்படி இருக்கும்? அதான் நான் சொன்னேன்ல நாய்க்கு வச்சேன்னு. ஏன்னா நாய் திங்கலாம், நீ திங்கக்கூடாதுடி. காவியா, நீ என்ன பேசுற? நான் கரெக்டாக தான் பேசுகிறேன். ஆமாம், உன்னை தான் யாருக்கும் பிடிக்கலல, உன்னை ஒதுக்கிட்டாங்கல்ல. எதுக்கு சும்மா சும்மா உன் மூஞ்சி வந்து எல்லாருக்கிட்டையும் காமிச்சிட்டு இருக்க? காவியா, உன்கிட்ட எனக்கு பேசுறது கூட தெம்பில்ல. ஏதாவது சமைச்சு தரியா? ரொம்ப பசிக்குது. என்ன பசிக்குதா? நான் இதுக்காக உனக்கு சமைக்கணும்? நான் என்ன உன் வேலைக்காரியா? வேணா சமைச்சு சாப்பிடு, இல்லையா என்னன்னு போயிட்டு போ. நான் என் மாமியார் வீட்டுக்கு போகிறேன். ஏன்னா என் நாத்தனாரை கூட்டிட்டு வரணும்ல, அதுக்காக என் மாமியார் வீட்டுக்கு போகிறேன். உனக்கு சமைச்சு தரதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. காவியா, எதுக்கு இப்படி பேசுற? உனக்கு என்னாச்சு? எனக்கு என்னாச்சு? எனக்கு எதுவும் ஆகல. ஆனால் உனக்கு தான் பாவம், இந்த வீட்டோட்டு நிரந்தரமாக போற. என்ன காவியா பேசிட்டு இருக்க? நான் எதுக்கு இந்த வீட்டோட்டு போறேன்? போக வைப்பேன் இந்த காவியா. அப்போ இங்க நடக்கிற எல்லா குழப்பத்துக்கும் காரணம் நான் தான். இதெல்லாம் பண்ணது நானே. ஆனா பழி சுமக்கிறது நீ. எனக்கு நீ பண்ணதை மறந்துட்டியா? நீ மறந்துருக்கலாம், நான் எப்படி மறப்பேன்? ஏ இமையா, என் வாழ்க்கையை சுக்குநூறா உடச்சி இப்படி நாசமாக்கணும்ல. 2 நாள் நடு ரோட்ல இருந்தேன்டி. எப்படி இருந்திருக்கும் அந்த நிலைமை உனக்கு நான் தர வேண்டாம். அதான் இதெல்லாம் பண்ணேன். இப்போ ஏன்டா சொல்றேன்னு பார்க்குறியா? மொத்த குடும்பமும் உன்னை வெறுத்து ஒதுக்கிட்டு நீ இப்போ எது சொன்னாலும் யாரும் காது கொடுத்து கேட்க போகிறதும் இல்லை, யாரும் நம்ப போகிறதும் இல்லை. என் வர்மா பார்த்து உனக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். உன் மேலே எனக்கு சந்தேகம் வந்தது, ஆனால் நீ பண்ணியிருக்க மாட்டேன்னு நான் நம்பினேன். ஆனால் கடைசியில் நீ விஷங்கிறத காமிச்சிட்ட பார்த்தியா? உன்னை போய் இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க பாரு. சி, ஏ காவியா, நான் உனக்கு என்னடி பண்ணேன்? நீ அடி தேவையில்லாம ஏன் வாழ்க்கை மேல ஆசைப்பட்ட? இப்ப ஏதோ நான் தான் எல்லாம் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க. நீ என்ன பண்ணல? எங்க அப்பா இப்ப ஜெயில இருக்காங்க, அதுக்கு காரணம் நீதான். எங்க மொத்த சொத்தும் போச்சு, அதுக்கு காரணம் நீதான். இப்போ நான் ஒன்றும் இல்லாம இந்த ஆகாச கல்யாணம் பண்ணி இந்த வீட்டில் நல்ல விஷம் போட்டுன்னு வந்ததுக்கு காரணமே உன்னை இந்த வீட்டோட்டு நிரந்தரமா அனுப்புறதுக்கு தான். நான் வாழ்றதுக்கு வரல, உன்னை நிரந்தரமா இந்த வீட்டோட்டு அனுப்பி உன்னையும் ரவியும் பிரிச்சு நிரந்தரமா பிரிச்சிட வேண்டி. நான் 2 நாள் பட்ட வலிய நீ வாழ்க்கை ஃபுல்லா அனுபவிக்கணும். ஏ காவியா, நான் உனக்கு என்னடி பண்ணேன்? இமையா பொறுமை. இங்க பாரு, நீ எதுவுமே சாப்பிடல, வயிற்றுல குழந்தை வேற இருக்கு. ரொம்ப கத்தி உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டாதம்மா. இங்க யாருமே இல்லை, நானும் இப்போ கிளம்பிடுவேன். அப்புறம் ஏதாவது நடந்தா நான் பொறுப்பில்லை. அதான். ஏ காவியா, நீ ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் சீக்கிரம் ஒரு முடிவு வரும் பாரு. பார்க்கலாண்டி, யாருக்கு முடிவு வருதுன்னு. எனக்கு வராது. நீ தான் இதை வீட்டை விட்டு நிரந்தரமா போக வைப்பேன், பார்த்துட்டே இரு. சரி, எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய். இந்த காவியவை எல்லாருமே நம்புறீங்க, என்னையே நம்பாம போனீங்க. நான் உங்க கூட தானே இருக்கேன், என்னையே இப்படி நம்பாம போனீங்க. இவ்வளவு நம்புறீங்க, என்ன நம்பவே இல்லைல்ல. நான் வர்மா கிட்ட சொல்ல கூட இல்லை. வர்மா கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? இங்க இப்படி நடக்கி எல்லாருமே என்ன வெறுத்துட்டாங்க. ஜானிக்கிட்டே என்ன அடிச்சுட்டாங்க. எல்லாரும் இப்படி பேசுறாங்கன்னு நான் எப்படி சொல்லுவேன்? வர்மா உங்களை வெறுத்துருவாங்களே. அதுக்காக நான் இன்ன வரைக்கும் சொல்லாம இருக்கேன். நான் எப்படி சொல்லுவேன்? இல்லை, நான் சொல்ல மாட்டேன். என்னால் இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது. என்னால் இந்த குடும்பம் 2 பட்ட மாதிரி ஆகிட்டு விடுது. ஜானகியத்தை ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நான் குடும்பத்தை பிரிச்சிருவேன். இல்லை, நான் யாரையும் பிரிக்க மாட்டேன். நான் யாரையுமே பிரிக்க மாட்டேன். வருமா எங்க வருமா இருக்கா? பசிக்குது வருமா, ஹாஸ்பிட்டல் வேற போகணும். ரொம்ப பசிக்குது. என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், என்னைக்கா இருந்தாலும் இந்த உண்மையெல்லாம் வெளியே வரும். அப்படியே மறைஞ்சு போகாது, கண்டிப்பா ஒரு நாள் வெளியே வரும். அப்ப கண்டிப்பா இந்த இமையை உங்ககிட்ட பழையபடி பேச முடியாது, பழையபடி இருக்க மாட்டேன். என்னால கண்டிப்பா இருக்க முடியாது. ஏன்னா என் நேரமும் ஏதாவது நடந்தா நீங்க என்னதான் சொல்லிடுவீங்களோ அந்த இது என் மனசுக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கும்.
கண்டிப்பா என்னால உங்ககிட்ட பழைய இப்படி சிரிச்சு பேச முடியாது. முடியாது. என் மனசையே சுக்கு நூறா உடைச்சிட்டீங்க. மொத்தமா உடைச்சிட்டீங்க. கண்டிப்பா பழைய உறவு வராது. சரி, நம்மளே ஹாஸ்பிட்டல் போவோம். எனக்கு கண்டிப்பா இந்த ஸ்கேன் எடுத்தே ஆகணும். முக்கியமான ஸ்கேனு. ஏன்னா 2 நாள் 5 மாசம் முடியுது. இது எடுக்கலைன்னா இல்லை வர்மா வேற கோவப்படுவாங்க. நம்ம போய் ஸ்கேன் எடுத்துட்டு வந்துடுவோம். வர்மா கிட்ட வேணா இல்லை அத்தை சாச்சனை யாராவது கூட வந்தாங்கன்னு சொல்லிக்கலாம். நம்மளே போயிட்டு வந்துடுவோம். ஏன்னா வர்மா கண்டிப்பாக கேஸ் முடிச்சுட்டு வர நைட் ஆகிடும். நம்ம அதுக்குள்ளே போயிட்டு வந்துடுவோம். சரி, கிளம்புவோம். மேம், உங்கள் கூட எந்த அட்டெண்டன்ட் வரலையா? தனியாக வந்திருக்கீங்க? அது வந்து நர்ஸ், அது வீட்டில் ஃபங்க்ஷனாக எல்லோரும் பிஸியாக இருக்காங்க. இன்னும் 2 நாளில் 5 months கம்ப்ளீட் ஆகுதுல்ல, அதான் நானே வந்தேன். என்னம்மா, ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அதுக்காக ஒருத்தர் கூடமா இல்லை? சரி சரி, இதில் வந்து உட்காருங்க. வெயிட்டும் பார்த்துட்டு பிபி எல்லாம் நார்மலாக இருக்கான்னு பார்க்குறேன். வாங்கம்மா, வந்து உட்காருங்க. ம், சரி. என்ன தலையில் சுற்றுது, ஒரு மாதிரி பழுதே. சரி, அதில் போய் உட்காருவோம். ம், என்ன ஒரு மாதிரி. அம்மா அம்மா, என்னமாச்சு? ஐயோ, மயங்கிட்டாங்க போல. டாக்டர் டாக்டர். என்னம்மா, என்னாச்சு? இல்லை டாக்டர், இந்த இமியா பேஷண்ட் வந்து செக்கப்புக்கு வந்திருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஸ்கேனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தோம்ல, அதுக்காக வந்திருக்காங்க. வந்தவங்க பிபியும் வெயிட்டும் செக் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக மயங்கிட்டாங்க டாக்டர். என்னம்மா சொல்ற? மயங்கிட்டாங்களா? கூட யார் வந்தா? யாருமே வரல, அவங்க தனியாக தான் வந்திருந்தாங்க. என்னம்மா சொல்ற? தனியா வந்தாங்களா? அவங்க ஃபைலை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. ம், ஓகே சார். என்னாச்சு? பல்ஸ் லோவா இருக்கு. நர்ஸ், சார். இந்த பொண்ணுக்கு பல்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. நான் சொல்றேன், இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அப்புறம் அந்த ட்ரிப்ஸையும் ஏற்றி விடுங்க. ரிப்போர்ட்டை கொண்டாங்க. ம், ஓகே சார், இந்தாங்க. ரோசி, இதில் ஒரு நம்பர் இருக்கு, இந்த நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. ம், ஓகே சார், இதோ கால் பண்ணுறேன். சரி, நான் சொன்னதெல்லாம் பண்ணுங்க. அப்புறம் அவங்க அட்டெண்டர் யார் வந்தானா என்னை உடனே மீட் பண்ண சொல்லுங்க. ம், ஓகே சார். ஹலோ. ஹலோ, யாரு? சார், இமியா ரவி, உங்களுக்கு என்ன வேணும்? என்னோட ஒய்ஃபு. நீங்க யார் ஃபர்ஸ்ட்? சார், நான் எஸ்டி ஹாஸ்பிட்டலோட நர்ஸ் பேசுகிறேன். அவங்க இமியா வந்து இங்கே ஸ்கேனுக்காக வந்திருந்தாங்க. திடீர்னு மயங்கிட்டாங்க. அட்மிட் பண்ணியிருக்கோம். கூட யாருமே வரல, அதான் உங்களுக்கு கால் பண்ணோம். சாட்டில் உங்கள் நம்பர் தான் இருந்தது. கொஞ்சம் வர முடியுமா? கொஞ்சம் அர்ஜென்ட், சீக்கிரம் வாங்க. என்ன சொல்றீங்க? சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார், அவங்க கூட யாருமே இல்லை. இதோ இதோ உடனே வரேன். இப்போ எப்படி இருக்கு? ஓகே தானே? சார், அவங்க மயக்கத்தில் தான் இருக்காங்க. இன்ஜெக்ஷனும் ட்ரிப்ஸும் போட்டிருக்கோம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். டாக்டர் வேற உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். இதோ இதோ உடனே வந்ததே. இந்த 5 நிமிஷம் தான். கார்த்திக், வண்டி எடுக்க, சீக்கிரம் போவோம். சே, பாவம், கன்சீவாக இருக்க பொண்ணு இப்படி தனியாக விடுவாங்க? ஃபங்க்ஷன் வீடாக இருக்கட்டும், ஒரு ஆள் கூடவா ஃப்ரீயாக இல்லை? எல்லாருக்கும் அப்படி என்னதான் வேலை இருக்கோ தெரில. கன்சீவாக இருக்க பொண்ணு தனியாக விட்டுருக்காங்க. இந்த பொண்ணு காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, அதான் பல்ஸ் குறைஞ்சிருக்கு. சரி, ஹஸ்பண்ட் வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, பார்ப்போம். நர்ஸ், இங்க இமியா. நீங்கள் யாரு? நான் இமியோட ஹஸ்பண்ட் ரவிவர்மா. அவங்க எங்க இருக்காங்க? 5ஆம் நம்பர் ரூமில் இருக்காங்க, போய் பாருங்க சார். ம், ஓகே. இம்சா, இம்சா, ரவி அழாத. இமியாக்கு ஒன்றும் இல்லை, அதான் மயக்கத்தில் தானே இருக்குன்னு சொன்னாங்க. அழாத. சார், என்ன சார், உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை? ஒரு கன்சீவாக இருக்க பொண்ணை தனியாக விட்டுருக்கீங்க. அந்த பொண்ணு காலில் எதுவும் சாப்பிட கூட இல்லை. பல்ஸ் வேற ரொம்ப லோவாக இருந்தது. இப்போதான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்காங்க. என்ன சார், கொஞ்சம் இதை பார்க்க மாட்டீங்களா? ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கீங்க, ஒரு பொண்ணு தனியாக விட்டுருக்கீங்க. வீட்டில் யாருமே இல்லையா? என்ன, காலையில் எதுவும் சாப்பிடவே இல்லையா? நல்ல நேரம், நர்ஸு கூட இருந்ததுனால இந்த பொண்ணை பிடிச்சாங்க. இல்லைனா கீழே விழுந்துருந்தா என்ன ஆகுறதுக்கு? என்ன சார், விட்டுருந்தா இந்நேரத்துக்கு உங்க ஒய்ஃபும் இருந்திருக்க மாட்டாங்க, வயிற்றுல இருக்க குழந்தையும் இருந்திருக்காது. என்ன சார், இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க? இனிமேல் இந்த பொண்ணை தனியாக விடாதீங்க, யாராக இருக்கவங்க கூட இருங்க. ஓகே சார், நாங்கள் பார்த்துக்குறோம். தேங்க்ஸ். பரவாயில்ல சார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க கண்ணு முடிச்சிருவாங்க, பாருங்க. அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. ம், ஓகே டாக்டர், தேங்க்யூ. ம், ஓகே சார், பாருங்க. ரவி, எதுக்காக இமையை தனியாக ஹாஸ்பிட்டல் இருந்திருக்காங்க? மார்னிங்லேருந்து எதுவும் சாப்பிடவே இல்லை. வீட்டில் எதுவும் பிரச்சனையா? இல்லைடா, வீட்டில் எந்த பிரச்சனையும் இருந்த மாதிரி இல்லையே. எல்லாரும் நார்மலாக தானே இருக்காங்க. அம்மா இவளுக்கு சாப்பாடு எப்படி கொடுக்காம இருந்திருப்பாங்க? இல்லை இவ சாப்பிடலையா? இவ எந்திரிச்சாதான் என்ன நடக்குன்னு தெரியும். ஆனால் எனக்கு காவியம் மேலே சந்தேகம் இருக்கு. ஏன்டா அப்படி சொல்ற? இல்லை கார்த்திக், காவியம் வந்தாலேருந்து இவன் முகமும் சரியில்லை, இவளும் சரியில்லை. எனி டைம் ரூமில் தான் இருக்கா. ஹாலில் யார்கிட்டையும் நான் பேசியும் பார்க்கல.
எனக்கு என்னமோ காவியா தான் ஏதோ பண்ணிட்டு இருக்காளான்னு தோணுது. இவன் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். சரி ரவி, இனிமையா எந்திக்கட்டும், கேட்போம் என்னன்னு. வருமா, எப்போ வந்தீங்க? எதுக்காக தனியா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா? இல்ல, ருத்ராவை கூப்பிடுறதுக்கு எல்லாரும் ருத்ரா வீட்டுக்கு போயிருக்காங்களா? யாருமே இல்ல, அதான் ஸ்கேன் பண்றதுக்காக வந்தேன். ஏன்னா 2 நாள்ல 5 months கம்ப்ளீட் ஆகுதுல, அதான் வந்தேன். வருமா, இதுதான் காரணமா? சொல்லும் சார், என்கிட்டயே மறைக்காத. இப்பவாது உண்மையை சொல்லு. எதுக்காக தனியா ஹாஸ்பிட்டலுக்கு வந்த? கால் நீ சாப்பிட கூட இல்ல. என்னாச்சு? அம்மா உனக்கு சாப்பாடு தரலையா? இல்ல நீ சாப்பிடலையா? அது அத்தை தந்தாங்க, எனக்கு தான் சாப்பிட முடியலையா, அதான் சாப்பிடல. இமையா, நீ சொல்றது பொய்ன்னு எங்களுக்கு தெரியுது. நாங்க போலீஸ், மறந்துடாத. உண்மையை சொல்லு. அது கார்த்திகேயன், ஒன்றும் இல்லை. இம்சா, இப்பவாது சொல்லு, என்னாச்சு? எதுக்காக காலையில இருந்து சாப்பிடல? தனியா ஹாஸ்பிட்டல் இருக்க சொல்றியா இல்லையா? நீ கோவப்படாத, கொஞ்சம் பொறுமையா கேளு. டாக்டர் சொன்னதை கேட்டல கார்த்திக், என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லு. இம்சா, இப்பவாது வாயை திறந்து சொல்லு, என்ன நடக்கு? அது வருமா, அது வீட்டில் யாருக்குமே என்ன பிடிக்கல. நான் மாறிட்டேனா, நான் பண திமிர காட்டுறேனா, யாருக்குமே என்ன பிடிக்கல. வருமா, என்ன சொல்ற? எதுக்காக? என்னாச்சு இம்சா? அது ருத்ரா கல்யாணம் இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு காவிய மேல ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. அப்புறம் அவன் நடந்துக்கிட்டதை வச்சு சச்ச நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைச்சு இது யார் பண்றான்னு தெரியாம குழப்பத்திலேயே இருந்தேன். ஆனா இன்னைக்கு தான் எனக்கு ஒன்று தெரிஞ்சது, இதெல்லாம் பண்ணது காவியான்னு. காவியா என்ன அந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கா. எல்லாரும் என்ன வெறுக்கணுமா, வெறுத்து உன்னை என்னையும் பிரிச்சு என்ன வீட்டை விட்டு அனுப்ப போறாளாம். மார்னிங் 10 மணி ஆகியும் யாருமே என்ன சாப்பிடவும் கூப்பிடல, எந்த சாப்பாடும் ரூமுக்கும் வரல. சரி நம்மளே கீழே போலான்னு கீழே வந்தேன். அத்தை, அபிராமியத்தை, பாட்டி எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க. அத்தையை போய் கூப்பிட்டேன். அத்தையை மூஞ்சி கூட பார்க்கல, போயிட்டாங்க. அபிராமியத்தைன்னு கூப்பிட்டேன், அவங்களும் என்னமோ சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போயிட்டாங்க. பாட்டி அப்படியே எதுவுமே கேட்கல, நான் சொல்ல வர்றது கூட யாருமே கேட்கல, போயிட்டாங்க. சரி ரொம்ப பசிக்குதே, கிச்சனில் போய் நம்மளே வச்சு சாப்பிடணும் போனேன். கிச்சனில் எந்த சாப்பாடுமே இல்லை. வருமா, அப்போதான் அந்த காவியா என்கிட்ட வந்து இது எல்லாத்தையும் சொன்னான். என்கிட்ட சவால் விட்டுட்டு போனான். உடனே என்னை பிரித்து என்ன வாழ்க்கை ஃபுல்லாக நடு தெருவில் நிப்பாட்டுவாளாம். ஏன்னா அவங்க அப்பா செயல இருக்கிறதுக்கும் அவன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் நான் தான் காரணமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சவால் விட்டுட்டு போனான். உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க, என்ன தான் நம்புவாங்க, உன் பேச்சு இங்கே எடுபடாது அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சா. அது மட்டும் இல்லை, ஜானகிட்ட எனக்கான சாப்பாடை எடுத்து வச்சிருந்துருக்காங்க. ஆனால் இவ அதை எடுத்து நாய்க்கு கொட்டிட்டு எல்லாத்தையுமே கழுவி வச்சிருக்கா. அதையும் என்கிட்ட சொல்லி சிரிச்சுட்டு போறா. பசிக்குன்னு சொன்னேன், சிரிச்சு நக்கலா சொல்லிட்டு போறா. இப்போ நான் ரூமுக்கு வரும்போதெல்லாம் இதுக்காக தான் அழுதுட்டு இருந்திருக்கேன். நான் உங்ககிட்ட கேட்டேனடி, என் மனசு ஒரு மாதிரி நெகடலாவே இருக்கு, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, உனக்கு எதுவும் பிரச்சனைன்னு உங்ககிட்ட நான் கேட்டேனா இல்லையா? அப்பவும் நீ வாயை திறக்கல. எனக்கு என்ன பிரச்சனை, இங்க என்ன இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சேன். எல்லாத்தையும் உன் மனசுக்குள்ள வச்சு அழுதுருக்க. ஹே, டாக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ மயங்கி விழுந்த நேரம் நர்ஸு மட்டும் இல்லைனா நீயும் இல்லை, நம்ம குழந்தையும் இல்லை. என்னடி, உன்னை இழந்துட்டு நான் மட்டும் இங்க வாழணுமா? சொல்லு, வேணா சொல்லு, மொத்தமா எப்பவுமே போய் சேர்ந்துருவோம். அவி என்ன பேசிட்டு இருக்க? இல்ல கார்த்திக், காலையில இருந்து சாப்பிடல, பசிக்குன்னு அவளுக்கு தெரியுது, அவளாலே முடியலன்னு தெரியும்ல. போன் கையில தானே வச்சிருந்தா, எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல, நான் வந்திருப்பேன்டி. ஏண்டி ஏண்டி எனக்கு கால் பண்ணல? சொல்லியும் சார். இல்ல வருமா, இது தெரிஞ்சா நீ வீட்டுல எல்லாருக்கிட்டையுமே சண்டை போடுவேன். என்னால சண்டை வந்ததா இருக்கக்கூடாது. என் அத்தை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, நான் குடும்பத்தை 2ஆக்க போறேன்னு. அதான் நான் இது உங்ககிட்ட சொல்லல. வருமா, வருமா கோவப்படாத. வருமா, இதை பத்தி யார்கிட்டையும் கேட்காத. வருமா, நாளைக்கும் நான் தான் இதுக்கு காரணம், எல்லாரும் காரணம் காட்டுவாங்க. வேண்டாம் வருமா, என்னால இதுக்கு மேல தாங்க முடியாது. ஏற்கனவே என் மனசை சுக்குநூறா உடைச்சிட்டாங்க, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. வருமா, நீயும் பவி இந்த சண்டையும் போடாத. வருமா, பாரிம் சார், ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன். ஒன்றும் இல்லை சரியா, உனக்கானதை நானே பார்த்துக்கிறேன். யார்கிட்டயும் நான் எதுவும் பேசல சரியா? இங்க பாரு, உனக்கு நான் இருக்கேன், வேற யாரும் வேண்டாம். உனக்கான எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். யாரும் உனக்கு சாப்பாடு செஞ்சு தரவும் வேண்டாம், உன்னை யாரும் கவனிச்சுக்கவும் வேண்டாம்.
உன்னை நான் பாத்துக்கிறேன். நான் தானே உன்னை தாலி கட்டி என் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். உன்னை எனக்கு பாத்துக்க தெரியும். ரவி அழாத. நீ அழுதா அவளும் கூட கொஞ்சம் அழுவா. ஏற்கனவே தங்கச்சி ரொம்ப உடஞ்சு போயிருக்கா. ரவி நீ தான் இப்ப அவளுக்கு ஆறுதல பக்குப்பலமா இருக்கணும். நீ அழுதுட்டு இருந்தா எப்படி? இல்ல கார்த்திக், அவன் சொல்றது என்னால கேட்க முடியல. அனுபவிச்சு அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு வலியை அனுபவிச்சிருக்கா. கன்சீவா இருக்கா. இதை கூட அவங்க பார்க்கலாம். வயித்துல குழந்தையோட இருக்காளே, இப்படி பேசுறோமே, அவன் மனசு காயப்படுமேன்னு கூடவா நினைக்கல? இந்த குழந்தை அவங்க வீட்டு வாரிசு தானே, அது கூடவா நினைப்பில்ல? இந்த அளவுக்கு பேசி காயப்படுத்தி வச்சிருக்காங்க. சரி ரவி அழாத. நீ அழுத தங்கச்சி கூட கொஞ்சம் அழுதா பாரு. அழாத ரவி. வருமா அழாத வருமா. சரி சார் இரு. கார்த்திக் கொஞ்சம் ப்ளஸ் ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு வரீங்களா? காலையில் எதுவும் சாப்பிடல, வெறும் வேறா தான் இருப்பா. கார்த்திக் கொஞ்சம் வாங்கிட்டு வரியா? ம் சரி ரவி, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ இமையா கூட இரு. வருமா அழாத வருமா. அதான் நீ எனக்கு இருக்கல்ல, போதும் அழாதீங்க. அழாத வருமா. இல்லை இம்சா, நீ சொல்றதை என்னால் கேட்க முடியல. என்னால் தாங்க முடியல. கேட்ட என்னாலேயே தாங்க முடியல. அனுபவிச்ச உனக்கு இல்லை இல்லை இம்சா, இனிமேல் நானே உன்னை பார்த்துக்கிறேன். யாரும் வேண்டாம், நானே உன்னை பார்த்துக்கிறேன். சரி சரி, நீங்களே என்னை பார்த்துக்கோங்க. நீங்கள் எனக்கு இருக்கீங்களா, எனக்கு அது போதும். என் வருமா என் கூட இருக்காங்க, எனக்கு அது போதும். வருமா நீ என்ன நம்பின பாரு, எனக்கு அதுவே போதும். வருமா போதும். என் இம்சை பற்றி எனக்கு தெரியும். ஆயிரம் தடை தாண்டிய உன்னை பாதுகாப்பேன் நானே நானே. உயிரே என் உயிரே, உனக்காக நான் இருப்பேன். உலகம் வந்தாலும் உனக்காக நான் என்னடா நாங்கள் வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் சான்ஸ்டரோட பையன் செல்வாக்கு இணை பிறந்தனால ஹாப்பி பர்த்டே செல்வா. எல்லா வளமும் பெற்று நீடோடி வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஒன்ஸ் மோர் ஹாப்பி பர்த்டே. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செல்வா தம்பிக்கு ஹாப்பி பர்த்டேயை நம்ம கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ஹாப்பி பர்த்டே செல்வா தம்பி. எல்லாமே நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஹாப்பி பர்த்டே. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு 3 நாளைக்கு வீடியோ வராது. ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அதனால் சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடுக்க எனக்கு டைம் கிடைக்காது. கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஊருக்கு போனதுக்கப்புறம் நான் ரெகுலராக கொடுக்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.